இன்றைக்கான அறுவடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பச்சை வாரம் அப்படின்னே சொல்லலாம். என்ன பச்சை வாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகா கிடச்சிதுங்க. நல்லா நீட்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு அறுவடையாக இன்றைக்கி பச்சை மிளகா தான். காரமாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பச்சை மிளகா அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது வந்துட்டு பச்சை மிளகாவே பாருங்கள், குட்டி செடியில் எவ்வளோ பச்சை மிளகா காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதை முடிச்சிட்ட பிறகு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீட்டு காராமணி இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஓரளவுக்கு விட்டுருந்தது. நல்ல காயெல்லாம் எலசாக இருந்துச்சு. ஸோ அந்த காய்களை பறிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5லேருந்து 6 காய் தாங்க கிடச்சிது. ரொம்ப சின்ன அறுவடை தான் காராமணி பொறுத்த வரைக்கும். அதுக்கு அடுத்தது அப்படியே போனோம்னா நம்மளோட அவரைக்காய், தட்டை அவரைக்காய் வந்து சூப்பராக ரெடியாகி வந்திருந்தது. அவ்வளோதான். இதோட நம்ம வந்துட்டு அவரைக்காய் செடியை வந்து பிடுங்கி போட்டுருவோம். ஏன்னா எல்லா இலையும் வந்துட்டு நல்லா பழுத்து எல்லோ கலராக மாறிடுச்சு. இதோட காயும் வைக்காது. அதனால் சும்மா நம்ம அதை வேஸ்ட்டாக வச்சிட்ருக்கிறத விட திருப்பி எல்லா அவரைக்காய் செடியும் பிடுங்கி போட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அவரைக்காய் விதையை போட்டுவிட்டு நடவு செய்யலான்னு பிளான் பண்ணியாச்சு. அதனால் இப்போதைக்கு இருக்கிறத மட்டும் பறிச்சிக்கலாம், மீதியை அப்படியே காயாக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. முக்கால்வாசி இலை வந்துட்டு ஃபுல்லாகவே அப்படியே பழுத்து போச்சு, எல்லோ கலராக மாறி போச்சு. ஸோ அதை பறிச்சுட்டு அடுத்தது புதினா வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுங்க இலை. ஸோ புதினாவை பறிக்கலைன்னா எப்படி, அதனால் போய் புதினாவையும் பறிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கான அறுவடை இந்த பச்சை வாரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தட்டை அவரைக்காவும் ஒரு 10லேருந்து 15 பச்சை மிளகாவும், தட்டை அவரைக்காய் வந்து ஒரு 1/4 கிலோக்கும், காராமணி வந்து ஒரு 7லேருந்து 8 பீஸும், புதினா வந்து கொஞ்சம் கைப்பிடி அளவு. அவ்வளோதான் இந்த வாரத்துக்கான அறுவடை. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.